உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஜூன் மாதம். இப்போது இந்த ஜூன் மாதம் மிகுந்த எதிர்பார்ப்போடு, ஒவ்வொரு மாதமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 2026 மே மாதம் எல்லாம் முடிஞ்சு ஜூன் மாதம் பெரிய எதிர்பார்ப்போடு ஓப்பன் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோமே, மெயினாக பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மிகுந்த கவலை. ஏன்னா ஸ்கூலில் கொண்டு போய்ட்டு சேர்க்கணும். எப்படி சாதாரண ஸ்கூலாக இருந்தாலும் 80,000 ரூபா கம்மி இல்லாமல் சேர்க்க முடியாது. அப்போ பணம் வேண்டும். அதே போல் நல்ல ஸ்கூலாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற கவலை இருக்கும். சிபிஎஸ்சி ஸ்கூல் மாற்றுவாங்க, இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மாற்றுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் மாற்றுறது பிள்ளைங்களுடைய கவலை. பிள்ளைகளை நல்ல இடத்துல சேர்க்க முடியுமா? பிள்ளைகளை பற்றிய கவலை வேண்டாம். நல்லா படிப்பாங்க. இந்த ஜூன் மாதம் தொடங்கக்கூடிய கால நேரம் கிரகமாலிகா யோகத்தோடு தொடங்குது. எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதம் நல்லா இருக்க போகுது. சும்மா சொல்லாதீங்க சாமி, சந்தோஷத்துக்காக சொல்லாதீங்க சாமி அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். நிஜமாகவே இந்த ஜூன் மாதம் அனைவருக்கும் நல்லா இருக்க போகுது. ஏன்னா கிரகமாலிகா யோகம். அது என்ன சாமி கிரகமாலிகா யோகம்? பாருங்க, கும்ப ராசியிலிருந்து கடக ராசி வரையிலும் 6 வீட்டிலும் 6 கிரகம் உட்காந்துருக்கு. 7 வீட்டில் உட்காந்துருக்காங்க. சிம்மம் வரையிலுமே கூட, கும்பத்திலிருந்து சிம்மம் வரையிலும் 7 வீட்டிலையும் 8 கிரகங்கள் உட்காந்துருக்கு. இது அப்படியே மாலை போட்டா மாதிரி கிரகமாலிகா யோகம். 7 to 7 1 to 7 இருந்ததுனாக்கா அந்த கிரகமாலிகா யோகமே இன்னும் கூட கூடுதலாக வேலை செய்யும். இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லாருமே வெற்றி பெறுவது, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். நமக்கு நேரம் நல்லா இருந்தால் நாம் ஈஸியாக வின் பண்ணிவிடுவோம். அந்த நேரங்காலம் சரியில்லைன்னா அப்போ தான் அங்கே கஷ்டம் ஏற்படுது, தொய்வு ஏற்படுகிறது, டிலே, காலதாமதம் ஏற்படுகிறது. அப்போ செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் பாருங்கள், குரு பெயர்ச்சி நடந்துருச்சு. இந்த ஜூன் மாதம் நிறைய நல்லது இருக்குது. குரு பெயர்ச்சி நடந்துருது. கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த ஜூன் மாதம் செவ்வாய் ஆட்சி, புதன் ஆட்சி, குரு உச்சம், சனி குரு சேர்க்கை. சார், எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூன் மாதம் உங்களில் ஒரு 20% நபர்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது. இதுவும் நிஜம். எப்படி சொல்கிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, உச்சம் பெற்ற குரு அங்கே மீனத்தில் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய 9வது இருக்கக்கூடிய சனியை சந்திக்கிறார். சனினா நம்ம எல்லாம் அழுக்கு, கஷ்டம், இருட்டு அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு அதிர்ஷ்டம், சனி கொடுக்கும் அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சனி இருக்கும் இடம் அதிர்ஷ்டம். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிர்ஷ்ட யோகம் இந்த மாதம் இருக்குது. அதே போல் புதுசாக ஸ்கூல் மாறுறவங்க, படிச்சுட்டு வெளியில் வரவங்க, அதே போல் ஹையர் ஸ்டடீஸ்க்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்டுக்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்லாம் எழுதி முடிச்சிருப்பாங்க, ரிசல்ட் வந்திருக்கும். இப்போ என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாது. இன்னும் 1 வருஷம் எழுதலாமா? பசங்க காத்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க சாமி. இன்னும் 1 வருஷம் காத்திருக்கிறதா இல்லையா? இப்பயே எழுதிடலாமா, இல்லை வேறு கோர்ஸை சேர்த்துடலாமா? இது போல் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, ஜேஇஆர் இருக்கலாம், ஐஐடியாக இருக்கலாம், இல்லை வெளிநாடுகளில் வரக்கூடிய எக்ஸாமாக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம். காத்திருக்கலாமா வேணாமா? அதே போல் புதுசாக காலேஜ் முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இது எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, வேலை வாய்ப்பு, கல்வி, வெளிநாட்டு பயணம், புதிய
அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கான எக்ஸாம், மெயினாக பரீட்சை சம்மந்தப்பட்டது, எக்ஸாம் சம்மந்தப்பட்டது, எல்லாத்துக்கும் மேலே ஜெயிக்கக்கூடிய பர்சன்டேஜ் உங்களுக்கு எத்தனை தன்மை இருக்குது, இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. விருச்சக ராசி. விருச்சக ராசியை பொறுத்தவரையிலும் இந்த ஜூன் மாதத்திலிருந்து அவங்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம். என்ன புதிய வாழ்க்கை ஆரம்பம் சார்? இந்த குரு பெயர்ச்சியால், இப்போ தான் குரு பெயர்ச்சி நடந்திருக்கு. இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணிதப்படி, மே மாதம் 26ஆம் தேதி அந்த வாக்கியப்படி அந்த குரு பெயர்ச்சி நடந்து போச்சு. அப்போ இந்த குரு பெயர்ச்சியால் அதிக நன்மை பெற்ற ஒரு ராசி இருக்குனாக்கா, யோகமான ராசி எதுனா, அதிர்ஷ்டமான ராசி எதுனா நம்ம விருச்சக ராசி தான். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி என்பர்களே, இந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் விலகும். மெயினாக உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, உடம்பு நிறைய படுத்தி எடுக்கிறது, வியாதிகள் படுத்தி எடுப்பது, அது சின்ன குழந்தைகளாக இருக்கலாம், ஆட்டிசம் ப்ராப்ளமாக இருக்கலாம், குடும்ப வளர்ச்சியாக இருக்கலாம், குடும்ப வளர்ச்சி தடைபடுவது, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பது, மெயினாக உடம்பு சரியில்லாமல் இருக்குது, வியாதிகள், உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப அது படுத்தி எடுக்கிறது, ஆப்ரேஷன்ஸு, ஒரு கேன்சர் சம்மந்தப்பட்டது, பிளட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவது, பொதுவாக எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன்ஸு, அதே போல் மெயினாக டைஜஷன் சம்மந்தப்பட்டது, உடல் வெப்பம் சூடு அதிகமானது, இப்போ இந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது போல் உடல்நிலை ஆரோக்கியம் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் பிரச்சனைகள், கண்டங்கள், ஆயுள் பயம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி என்பர்களே, நீண்ட ஆயுள் உண்டு. எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு இப்படி படுத்துட்டார் சாமி, அல்லது மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி படுத்தி எடுக்குது. அப்போ உடல்நிலை ஆரோக்கியம், மனபயம், மனசில் பயம், மனபயம் அல்லது மரண பயம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே, குலதெய்வ வழிபாடு கை கொடுக்கும். அதே போல் ஏதோ ஒரு கிரகம், ஒன்று சனி கிரகமாக இருக்கும், இல்லைனா குருவாக இருக்கும், சுப கிரகம் ஏதோ ஒன்று உங்கள் ஜாதகத்தில் எதிர்மறையாக செயல்படுதுன்னு அர்த்தம். அந்த கிரகத்தை உங்கள் ஜாதக ரீதியாக கண்டுபிடிச்சி அதற்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் அந்த மனபயம் விலகும், உடம்பு சரியாக போகும், வீண் செலவு குறையும், மாத்திரை ஆஸ்பத்திரி போக வேண்டிய அவசியம் ஏற்படாது, நிம்மதி பிறக்கும், உடம்பு சூப்பராக இருக்கும். அப்போ பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், வழிபாடுகள் கை கொடுக்கும். கவலை வேண்டாம் விருச்சக ராசி என்பர்களே, அதை கண்டுபிடிச்சு செய்கிறது தான் திறமை. அதே போல் வேலை வாய்ப்புகள், தொழில் அமைப்புகள், தொழில் சூப்பராக இருக்கும், பெரிய பெரிய தொழில் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், டிவி சேனல்ஸோட வாய்ப்புகள் கிடைக்கும், பெரிய திரை வாய்ப்புகள் கிடைக்கும், சினிமா துறை சூப்பராக இருக்கும். அரசியல் நண்பர்களுக்கு அதிர்ஷ்டம் மேல் அதிர்ஷ்டம் நடக்கும். விருச்சக ராசியில் ஒரு அரசியல் நண்பர் இருக்காங்கன்னா, ஒரு சினிமா துறையை சார்ந்தவங்க, பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் மேல் அதிர்ஷ்டம் அடிக்க போகுது, அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. வெற்றி மேல் வெற்றி சேரக்கூடிய அற்புதமான கால நேரம் விருச்சக ராசி என்பர்களே. உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், நான் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன் சாமி, இவ்வளோ கடன் பிரச்சனை வரணும்னு எனக்கு தெரியலைங்க, நான் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன், எப்படியோ நான் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் சாமி, அந்த மாதிரி சொல்லக்கூடிய விருச்சக ராசி என்பர்களே, கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும், எதிரிகளுடைய தொந்தரவுகள், எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள். நேற்று வரலும் உங்களை நான் வச்சு செய்கிறேன், உன்னை விடமாட்டேன்டா, வாழவே விடமாட்டேன்டா அப்படின்னு சொன்னவங்க கூட இன்றைக்கி உங்கள்கிட்ட சரணாகதி இடம்ப்பா, நான் அவனை சும்மா சொன்னேன்பா, நான் உன்ட்ட அப்படி பேசுவேனா, நான் அதை போய் விளையாட்டாக சொன்னேன்பா அப்படின்னு மாற்றி பேசுவாங்க. கவனம் தேவை. எதிரிகள் கூட விருச்சக ராசி அன்பர்களே உங்களிடத்தில் சரணாகதி அடைவார்கள். ஆனால் அவங்க பண்ணுறது தான் உங்களுக்கு பிரச்சனை, உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்படும்.
திருஷ்டி இருக்கு, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு. குறிப்பாக ஆண்களுக்கு, பெண்களுக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு, தொழில் நிறுவனங்களுக்கு, கடைகளுக்கு, வியாபாரம் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல திருஷ்டிகள் அதிகரித்திருக்கும். கவனம் தேவை. அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும்னா என்ன பண்ணுங்க? கண்டிப்பாக அதுக்குரிய உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். வழிபாடுகள் அறிந்து செய்வீர்களேயானால் எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். மெயினாக குடும்ப பிரச்சனைகள், சொத்து பத்து பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இதெல்லாம் சரியாக போகுது. அப்போ விருச்சிக ராசி என்பர்களே, கஷ்டங்கள் குறைந்து, கவலைகள் குறைந்து, மனசில் பயம் குறைந்து, மனக்குழப்பம் குறையும், நிம்மதி பிறக்கும், வீண் விரயங்கள், வீண் செலவுகள் குறையும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. கடைசியாக நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜூன் மாதத்தில் கிரகமாளிகா யோகம் இருக்குது. குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். செவ்வாய் ஆட்சி. எல்லாத்துக்கும் மேலே ராகு சுக்கிரன், ராகு புதன் தொடர்பு. அப்படின்னா வெள்ளி விலை, அந்த தங்கம் விலை ஏற்றம் அடையும். கோல்டு ரேட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் உண்டு. வெள்ளி ரேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜூன் மாதம் விலையேற்றங்கள், மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, சென்செக்ஸ் இதெல்லாமே ட்ரேடிங்கு இதெல்லாமே நல்ல லாபம் கொடுக்கும். அதே போல் இந்த கோல்டு பிஸ்னஸில் முதலீடு செய்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, பிரிவுகளை ஏற்படுத்துவது, காதல் பிரச்சனைகள். இப்போ பொம்பளை பசங்க எங்கே அடங்குதுங்க? ஆம்பளை பசங்க கூட வீட்டுக்கு அடங்கிடுறாங்க, பொம்பளை பசங்க அடங்க மாட்டேங்குதுங்க. அப்போ அது மாதிரி காதல் பிரச்சனைகள், கௌரவ பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகளாக இருந்தால் திருமணத்தில் வரக்கூடிய தடைகள், பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ காதலில் வரக்கூடிய தடைகள், அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், கல்யாணமாகி 1 வருஷமாக இருக்கலாம், 6 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம். கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மாமனார் மாமியார், 3வது நபரால் வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது வசியம் சம்பந்தப்பட்டது, வேற தொடர்புகள், வெளியூர் தொடர்புகள், சம்பந்தமே இல்லாமல் 2வது மனைவி, 3வது வெளியில் தெரியாத தொடர்புகள், ஆண் பெண் தொடர்புகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் ஒரு வசியம், பிரிவு இருக்குனாக்கா அதெல்லாம் காப்பாற்ற முடியும். கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. அதுக்கெல்லாம் நல்ல காப்பாற்றுறதுக்கு நல்ல வழி உண்டு. அதே போல் திருமண தடைகள், இப்போ ஜூன் மாதம்னா நமக்கு தமிழுக்குங்க வைகாசி, ஆனி மாதம், உத்தராயணம், ஆனி மாதம் குரு பெயர்ச்சி நடந்து போச்சு. அப்போ இனிமேல் உங்களுக்கு குரு பலன் வந்தாச்சு. உங்கள் பொண்ணோ பையனோ சீக்கிரமாக நல்லபடியாக ஜாதகம் அமைஞ்சு ஒரு டக்குன்னு நிச்சயதார்த்தம் பண்ணி இந்த ஐப்பசி கார்த்திகையில் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தட்டி போன திருமணம், தள்ளி போன திருமணம், கிட்ட நெருங்கி கூடி நின்று போச்சுங்க சாமி, அந்த மாதிரி சொல்லக்கூடிய திருமணங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், வயோதிக திருமணம், காதல் திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், டிவோர்ஸ், விவாகரத்து வரையில் வரக்கூடிய பஞ்சாயத்துக்கள், அதெல்லாம் கூட நல்ல முறையில் முடியும், தீர்வு கிடைக்கும். சேராத கணவன் மனைவி மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாகுது, இந்த குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும்
கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். இப்போ ட்ரீட்மெண்ட்டு போகலாமா, ட்ரீட்மெண்ட்டு போனால் ஜெயிக்க முடியுமா, இல்லை இயற்கையாகவே குழந்தை கிடைக்குமா? அப்போ இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். எது? திருமணம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். இது எல்லாமே கூட இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், நல்ல தீர்வு கிடைக்கும். அப்போ இந்த ஜூன் மாதம் நம்ம எல்லாருக்குமே, உங்கள் எல்லாருக்குமே நல்ல மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.